இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இறங்கி ஒவ்வொருவரிலும் நீர் விரும்புகிறதை செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகில் நம்மை எதிர்பார்ப்போடு வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற பாதை, அதிலே அவருடைய ஆவியால் நம்மை நிரப்பி நம்மையும் அதே அடிச்சுவடுகளில் நடத்தி இந்த உலகத்திற்கு வேறு யாரையோ மாதிரியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும், நீதான் மகனே எனக்கு மாதிரி, நீதான் மகளே எனக்கு மாதிரி, உன்னை மாதிரி ஆக்குவதற்காகத்தான் சிலுவையில் என்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தினேன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் மாதிரியாக்கும்படி கர்த்தர் நம் நடுவில் வந்திருக்கிறார். தீத்து எழுதின நிருபம் 3வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், அதிலே 14வது வசனம். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவர்களில் கனி இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட கனி என்று பாருங்கள். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக. அல்லேலூயா. குறைகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த நற்கிரியைகளை நம்மில் துவக்குகிறவர். அது மட்டுமல்ல, அதிலே நம்மை பழக்குவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகில் நற்கிரியைகளை நடப்பிக்கும்படி கர்த்தரால் நாம் இந்த உலகில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த நற்கிரியைகளை நம்மில் நடப்பிப்பதற்கு தேவன் என்ன செய்தார் என்று பாருங்கள். தீத்துவின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு, ஆமென், தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆகவே இப்பொழுது நம்மிலே ஆண்டவர் ஒரு பக்தி வைராக்கியத்தை கொண்டு வருகிறார். எதற்காக? இந்த உலகிலே கர்த்தர் இன்னும் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். நான் நற்கிரியைகளை செய்வதற்காகத்தான் இன்னும் எனக்கு காலங்கள் தரப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளை செய்கிறதை நான் நிறுத்த மாட்டேன். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை தொடர்ந்து நடப்பேன். பிரியமானவர்களே, இங்கு அவர் சிலுவையில நம் ஒவ்வொருவருக்காகவும் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். தம்முடைய சரீரம் கிழிக்கப்பட்டு நமக்காக தம்முடைய இரத்தம் எல்லாம் சிந்தப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? எப்படியாவது என்னுடைய மகனுக்குள் இந்த நற்கிரியைகளை நான் உண்டு பண்ண வேண்டும், என்னுடைய மகளுக்குள் இந்த நற்கிரியைகளை உண்டு பண்ண வேண்டும். அதற்காகத்தானே இன்னும் இந்த உலகிலே நான் வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். கனி கொடுக்க வேண்டுமே, நற்கிரியைகளாகிய கனியை என்னுடைய பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் தம்மையே ஒப்பு கொடுத்ததை இந்த பகுதியிலே படிக்கிறோம். ஆகவே தான் பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். அல்லேலூயா. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். எவைகளை? 19வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், அல்லேலூயா, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும்
அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் ஆமேன் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, இந்த அநியாயத்தை விட்டு, தீமையை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம், நாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இடத்துல வரும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எப்பொழுது நம்மிலே பாவம் இருக்கிறதோ நம்மில் நற்கிரியைகள் அணைந்து போய்விடுகிறது. அந்த நற்கிரியைகளாகிய வெளிச்சத்தை நாம் இழந்து போய்விடுகிறோம். அந்த நற்கிரியைகளாகிய கனிகளை நாம் இழந்து போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய இரத்தம் நம்மை கழுவ 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 நாம் இழந்து போன அந்த நன்மையை கர்த்தர் மறுபடியும் நமக்கு தருகிறார். ஆகவேதான் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும், அல்லேலூயா, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஆகவே ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார்? எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இந்த உலகில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக நம்மை ஆண்டவர் நிறுத்துகிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் 22வது வசனத்திலே, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பிரியமானவர்களே, ஆண்டவர் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக நம்மை மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு நம்மை ஆண்டவருடைய கைகளில் கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை கழுவட்டும். பாருங்கள், 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 16, 17 வசனங்களை படிக்கும்போது அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்து எப்படி நற்கிரியைகளை செய்வதற்கு நம்மை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றுகிறதோ, இதே போல இன்னொரு காரியமும் இங்கு இருக்கிறதை நாம் படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிற இந்த வேத புத்தகம், இந்த ஜீவ புத்தகம், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆகவேதான் 15வது வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ஆகவே இந்த வேத வசனங்கள் இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க ஒரு மேன்மையை நம்மிலே கொண்டு வருகிறது. அவர் சொல்லுகிறார், 16வது வசனத்தை தொடர்ந்து படிக்கிறேன், தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்ப இந்த வேத வாக்கியங்கள் நம்மிலே ஒரு காரியத்தை செய்கிறது, நம்மை சிருஷ்டிக்கிறது. எப்படி அந்த காரியத்தை செய்கிறது? எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. இப்பொழுது கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இன்னொரு புறம் இங்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க 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 அவர் நம்மிலே ஒரு காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இப்பொழுது நம்மிலே நற்கிரியைகளை செய்ய நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். எப்படி நற்கிரியைகளை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்தினாரோ தம்முடைய இரத்தத்தினால், அதே போல அவருடைய வார்த்தைகள் மூலம் நம்மை ஆண்டவர் உருவாக்கி எந்த நற்கிரியையும் செய்ய நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். பாருங்கள், நாம் தீத்துவின் புத்தகம் 3வது அதிகாரம், தீத்துவின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம், துரைத்தனங்களுக்கும்
அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும், ஆமேன், சண்டை பண்ணாமலும், பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தையும் காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீதான் எனக்கு மாதிரி மகனே, நீதான் எனக்கு மாதிரி மகளே, உன்னை நான் அப்படி ஆயத்தமாக்கட்டும், எனக்கு இடம் கொடு, உன்னை தகுதியாக்கட்டும் என்று கேட்கிறார். ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எந்த நற்கிரியையும் செய்ய எங்களை ஆயத்தம் உள்ளவர்களாக்கும், எங்களை தகுதிப்படுத்தும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். மகிமை 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 மகிமை